அஜித் மாதிரியான பெரிய ஹீரோக்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு 2-3 படங்களாவது நடிக்கணும். அப்போ தான் எங்களால் வந்து தியேட்டர்கள் வந்து தொடர்ந்து ரன் பண்ண முடியும் அப்படின்னு தியேட்டர் உரிமையாளர்கள் அடிக்கடி சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பேசுகிறத கேட்டிருக்கோம். ஆனால் இந்த பெரிய ஹீரோக்கள் வந்து அப்படி செய்கிறாங்களா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. குறிப்பாக அஜித்தை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறதே இப்போ பெரிய விஷயமாயிடுச்சோ அப்படின்னு தான் தோணுது. உதாரணத்துக்கு நாம் வந்து விடாமுயற்சி படத்தை எடுத்துக்கலாம். விடாமுயற்சி படம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை நெருங்க போகுது. ஏன்னா துணிவு படம் வந்து 2023 ஜனவரி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே அஜித் கமிட் ஆன படம் தான் வந்து விடாமுயற்சி. அது வந்து விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் நடிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் விக்னேஷ் சிவனுக்கும் அவருக்கும் என்னென்ன பிரச்சனை நடந்துங்கிற எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் மகிழ் திருமேனி வந்தார். அவர் தான் விடாமுயற்சியை வந்து டைரக்ட் பண்ண போகிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து இந்த அஜித்தோட படம் வந்து கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னும் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் முடியலை, ஃபைனல் ஷெட்யூல் பாக்கி இருக்குது. அதுக்குள்ளே அவருடைய அடுத்த படம் குட் பேட் அக்லி அப்படின்னு ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் நடிக்க போகிற படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து அதுக்கான வேலைகளும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சொல்கிறோம்னா விஜய் அஜித் 2 பேருமே வந்து சமகால போட்டியாளர்களாக இருக்கிறாங்க. நீங்கள் விஜய் எடுத்துக்கங்க, லியோ படத்தை முடித்த கையோட வந்து வெங்கட் பிரபு டைரக்ஷனில் கோட்டுங்கிற படத்தை கமிட் பண்ணிட்டாரு. கடை ஷூட்டிங்லாம் போய் இன்னொரு 10 நாளோ 15 நாளோ அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சுன்னா அவ்வளோதான், பூசணிக்காய் உடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ரிலீஸ். இதுதான் பிளான். ஸோ விஜய் படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிளான் பண்ணாங்களோ அது எல்லாமே பக்காவாக ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்குது. ஆனால் அஜித்தை எடுத்துக்கங்களேன், விடாமுயற்சி படம் அது ஆரம்பித்த நேரமாக என்னன்னு தெரில, அவ்வளோ பிரச்சனைகள். ஒரு பக்கம் இயற்கை கொடுத்த பல இடையூறுகள். இன்னும் சொல்லப்போனால் அங்கே அசர்பைஜானில் வந்து ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கப்போ டெக்னீஷியன் பல பேருக்கு வந்து உடம்பு சரியில்லாமலாம் போயிருக்குது. நானே 2-3 வாரத்துலாம் ஃபோனில் பேசும்போது ஒரே த்ரோட் இன்ஃபெக்ஷன் சார், ரொம்ப சளி, பயங்கர குளிராக இருக்குது, தாங்க முடியல, ஃபீவர் வந்துச்சு, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி முடிஞ்ச வரைக்கும் நடத்திட்டு வந்தாங்க. சரி, ஃபைனல் ஷெட்யூல் தானே, இதையாவது முடிச்சுட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணப்போ தான் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி இன்னும் அதற்கான அடுத்த கட்ட நகர்வுன்னு சொல்லுவாங்களா, அந்த ஷூட்டிங்கை வந்து நம்ம பண்ண போகணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குல்ல, அதை வந்து அவங்க இன்னுமே ஃபிக்ஸ் பண்ண முடியல. இப்போ லேட்டஸ்ட்டாக வர தகவல் என்னென்னா ஜூன் மாதம் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கை தள்ளி வச்சுட்டாங்க. ஏன் வந்து குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங்கை அஜித் வந்து ப்ரீபோன் பண்ண சொன்னார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும், அஜித் வந்து பைக் ரைடில் ரொம்பவே வந்து ஈடுபாடு இருக்கிறவர். ஸோ எப்போல்லாம் ஷூட்டிங்லேயோ அப்போல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே எல்லா ஊருக்கும் பைக் ரைடு போவார். அப்படி தான் வந்து விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் நடக்காத காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளை கூப்பிட்டுட்டு பல மாநிலங்களுக்கு வந்து பைக் ரைடு போனார். போன இடங்களில் அங்கங்கே உட்காந்து ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தார். பிரியாணிக்குன்ற மாதிரியான ஸ்டில்ஸ் எல்லாம் வந்தது. பட் இதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் காமன் ஆடியன்ஸு மற்றவங்களாம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அஜித் எவ்வளோ பெரிய ஹீரோ, அவரை வந்து எத்தனையோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த விஷயத்துக்காக நம்ம அஜித்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ரசிகர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட சூழலில் வந்து இவர் வந்து எந்த வித பொறுப்பும் இல்லாமல் ஒரு அவ்வளோ பெரிய படத்தோட ஷூட்டிங்கை விட்டுட்டு இவர் பாட்டில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பைக்கில் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு, இது சரியா அப்படிலாம் வந்து சோஷியல் மீடியாவில் பரவலாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாகவே அஜித் வந்து சோஷியல் மீடியாவில் தன்னை பற்றின வர்ற விமர்சனங்களை வந்து கண்டுக்க மாட்டார். ஜஸ்ட் லைக் தட்டாக அப்படி கடந்து போயிடுவார். ஆனால் சமீப காலமாக அவர் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அவரை பற்றி எந்த ஒரு விமர்சனமோ எந்த ஒரு செய்தியோ வந்தால் உடனே அவர் வந்து அதையெல்லாம் படிக்கிறாரு, கேட்குறாரு. சில விஷயங்கள் வந்து ரொம்ப அவருக்கு எதிரான விமர்சனங்களாக மாறும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. விஜயகாந்த் விஷயத்துலையும் அவர் இறந்து போனார் இல்லையா, அவரோட இறப்புக்கு ஒரு வரல இல்லையா, அந்த விஷயத்திலும் அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணதாக சொன்னாங்க. என்னடா அஜித் இதுக்கு கூட வரமாட்டார் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சோஷியல் மீடியாவில் வந்து அவரை வந்து கழுவி ஊற்றிட்டாங்க. அது வந்து அஜித் வந்து ரொம்பவே வந்து அப்செட் ஆகியிருக்குது. அதே மாதிரி தான் விடாமுயற்சி ஷூட்டிங் போகாமல் இவர் பாட்டில் பைக் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸரோட ஊர் சுற்றுறாரு. ஒரு பொறுப்பு வேணாமா? ஒரு ப்ரொடியூசர் வந்து பல கோடியை பணம் போட்டு படம் எடுக்க வர்றாருன்னா இப்படி பொறுப்பு இல்லாமல் ஒருத்தர் எப்படி நடக்க முடியுது, எப்படி இருக்க முடியுது? அப்போல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் பரவலாக வந்து அவருக்கு எதிரான விமர்சனம் வந்தவுடனே ரொம்பவே அப்செட் ஆகிட்டார். அதனால தான் வந்து இடையில வந்து அவர் அந்த விடாமுயற்சி ஷூட்டிங்கில் ஒரு ஃபைட் சீனில் நடிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுது. பாருங்கள், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுக்கிறோம், நீங்கள் ஈஸியாக வந்து எங்களை வந்து தப்பு சொல்கிறீங்களா, எங்களை வந்து விமர்சனம் பண்ணுறீங்களா அப்படிலாம் வந்து அவர் ஃபீல் பண்ணி அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்கிட்ட
சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் இப்போ என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, சரி விடாமுயற்சி ஷூட்டிங் வந்து ஜூன் மாதத்துக்கு தள்ளி வச்சுட்டாங்க. அப்போ 1 மாதம் கேப் சும்மா தானே இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம மறுபடியும் பைக் எடுத்துகிட்டு ஊர் சுற்ற போனோம்னா மறுபடியும் நம்மளை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. அதனால் குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங்கை முன்னாடியே ஆரம்பிக்க சொல்லிடுவோம் அப்படின்னு அவர் தான் சொன்னதாக சொல்கிறாங்க. நீங்கள் மே மாதமே ஷூட்டிங் ஆரம்பிச்சிருங்க, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவர் பாட்டில் அஜித் வந்து குட் பேட் அக்லியை முதல்ல ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாரு. ஆனால் விடாமுயற்சி படத்தில் அவருக்கு ஒரு லுக் இருக்குமே, அந்த படத்தில் வர்ற லுக்கும் குட் பேட் அக்லியில் வர்ற லுக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? அப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆனால் இதில் என்னென்னா, குட் பேட் அக்லி படத்தில் வந்து அஜித் வந்து 3 கெட்டப்பில் வரப்போகிறாராம். முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, குட் பேட் அக்லி அந்த 3 கேரக்டருக்கும் வேறு வேறு நடிகர்கள் நடிக்க போகிறாங்க. அதாவது குட் அப்படிங்கிற அந்த கேரக்டரில் வந்து அஜித் நடிக்க போகிறாரு, பேடுங்கிற கேரக்டரில் வந்து வேறு ஒரு நடிகர், அப்புறம் அக்லிங்கிற கேரக்டருக்கு வேறு ஒரு நடிகர் அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல தகவல் வந்தது. இப்போ என்னென்னா, இந்த 3 கேரக்டருமே வந்து அஜித் தான் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல், அதில் இந்த குட்டுங்கிற அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டரோட லுக்கும் இப்போ அஜித் வந்து விடாமுயற்சி படத்தில் நடிச்சிட்டு இருக்க அந்த லுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே, எந்த சேஞ்சஸும் கிடையாதான். அதனால் அந்த போர்ஷனை நம்ம முதல்ல எடுத்துருவோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நம்ம ஷூட்டிங்கை முடித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஐடியா கொடுத்ததின் பேரில் தான் இப்போ குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங்கை வந்து இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஒரு பக்கம் அது வந்து ஃபாரின் எடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து ஹைதராபாத்தில் தான் முழுக்க ஷூட்டிங் நடக்க போகுது. ஏன்னா அஜித்துக்கு வந்து ஹைதராபாத் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி ரொம்பவே வந்து ஒரு பொருத்தமான இடம், அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஏன்னா அவர் பாட்டில் நடிச்சுட்டு ஏன்னா ஒரு ரெஸ்ட் எடுக்க ரொம்ப ஈஸியான ஒரு இடம். அதே மாதிரி ஆதிக்கும் வந்து இந்த மார்க்கண்டி படம்லாம் அந்த படத்தையும் பெரும்பாலான காட்சிகள் வந்து ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் தான் எடுத்தாராம். ஸோ அவருக்கும் அது வந்து ரொம்ப பிடிச்ச இடம், ரொம்ப கம்ஃபர்டபுளான இடம். எல்லா சொல்கிறது என்னென்னா இதுதான் காரணம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, ரொம்ப கம்ஃபர்டபுள். அதனால தான் வந்து அந்த ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் வந்து குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, விடாமுயற்சியோட நிலவரம் என்ன அப்படின்னு விசாரித்தோம்னா, அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் மாதம் அந்த படத்தோட ஃபைனல் ஷெடியூலை பிளான் பண்ணுறாங்களாம். ஜூன் மாதம் 2ஆவது வாரத்துலேருந்து பிளான் பண்ணி ஒரு 20 நாள் இல்லை 30 நாளில் மொத்த ஷூட்டிங்கும் முடிச்சிருது அப்படிங்கிறதான் அவங்க இப்போதைக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் வந்து இவ்வளோ டிலே அப்படின்னா, ஒரு பக்கம் லைக்காகிட்ட ஃபைனான்சியலாக கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா அசர்பைஜானில் வந்து விடாமுயற்சி ஷூட்டிங் ஒரு நாள் செலவு மட்டுமே கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா ஆகுதான் நம்ம ஊர் காசுக்கு. 50 லட்ச ரூபா சாதாரண காசு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இயற்கையும் ஒத்துழைக்கணும். இப்போ வந்து அசர்பைஜானில் உள்ள கிளைமேட் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்குது. அதனால் போகலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்ததுக்கப்புறம் படத்தில் நடிக்கிற மற்ற ஆர்டிஸ்ட்டுகளை டேட்டு கேட்குறப்போ அவங்க வேறு படத்துக்கு டேட்டு கொடுத்துட்டாங்க. த்ரிஷா வந்து தக் லைஃப் படத்தில் நடிக்கிறாங்க, அர்ஜுன் வந்து வேறு ஒரு கமிட்மெண்ட்டு. இந்த மாதிரி படத்தில் நடிக்கிற வெவ்வேறு ஆர்டிஸ்ட்டுகள் வந்து வேறு கமிட்மெண்ட்டுகள் வேறு படத்துக்கு டேட்டு கொடுக்குறனால இப்போ அவங்களோட டேட்டை பூரா ஒருங்கிணைக்கிறதுல ஒரு சிக்கல். ஸோ அவங்க டேட்டை வாங்குறதுக்கும் டைம் எடுக்கிறதுனால இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஜூன் மாதம் 2nd வீக்கில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே வந்து அந்த பாக்கு இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு ஹார்பர் இருக்குது, அதில் தான் ஒரு 5 சீக்வன்ஸு பரன்னு இருக்கும் போல் இருக்குது. அப்படி ஒரு சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் கிளைமேக்ஸு அப்புறம் பேட்ச் ஒர்க்கு எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரே ஷெடியூலில் முடிச்சுட்டு வந்துடுது அப்படின்னு மகிழ் திருமேனி ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்கிறாரு. அப்புறம் அந்த குட் பேட் அக்லி சொன்னேன் இல்லையா, அதில் வந்து அஜித்துக்கு 3 கெட்டப்பு, ஒரு கெட்டப்பு வந்து கிட்டத்தட்ட விடாமுயற்சி படத்தில் வர மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு கெட்டப், அது வந்து ஒரு முக்கியமான கெட்டப் என்னென்னா, அஜித்தை வந்து நீங்கள் விண்டேஜ் லுக்கில் பார்க்கலாம். விண்டேஜ்னால் ரொம்ப சங்கராபரண காலகட்டத்திலலாம் சொல்ல வரல, அவர் வந்து இந்த வரலாறு படம் நடித்தார் இல்லையா, அந்த காலகட்டத்தில் உள்ள அஜித்தை நீங்கள் இந்த படத்தில் ஒரு கெட்டப்பாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக ஆதிக்கு வந்து அஜித்தோட முந்தின படங்களில் அவர் நடித்த ஒரு லுக்கெல்லாம் எடுத்து விதவிதமான லுக்கெல்லாம் போட்டு எதை வந்து இந்த 3 கேரக்டரில் ஒரு கேரக்டராக போடலாம் அப்படின்னு அப்படி எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு பார்த்து எல்லா ஃபோட்டோஸையும் செலக்ட் பண்ணி பார்த்து அப்புறமா தான் ஃபைனலாக அந்த வரலாறு படத்தில் இந்த முடியை முழுக்க அப்படி வாரி இழுத்து செய்திருப்பாப்பில். நீங்கள் அந்த வரலாறு ஸ்டில் இருந்தால் கூகுளில் தேடி பாருங்கள், கண்ணாடி போட்டிருப்பாரு, முடியை வந்து ஃபுல்லாக வாரி இழுத்து பின்னாடி விட்டுருப்பாப்பில். அப்படி ஒரு லுக்லேயும் இந்த படத்தில் அஜித் வரப்போகிறதா சொல்கிறாங்க. விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் மகிழ் திருமேனி வந்து ஸ்லோவாக டைரக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் முழுக்க அந்த படம் இவ்வளோ டிலே ஆனது காரணமே வந்து அந்த அசர்பைஜான் அப்படிங்கிற லொக்கேஷனை சூஸ் பண்ணது தான். ஏன்னா அங்கே வந்து
பெரும்பாலான காட்சிகள் அந்த படத்துக்காக ஹைவேஸில் தான் எடுக்கிறாங்க. அசர்பைசானில் இருக்கிற ஹைவேஸ் மாதிரி உலகத்தில் பல நாடுகளில் ஹைவேஸ்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போகாமல் அந்த லொக்கேஷனை ஏன் செலக்ட் பண்ணாங்க? செலக்ட் பண்ண சொன்னது யார்? ஏன்னா அஜித் மாதிரியான பெரிய ஹீரோக்கள் நடிக்கிற படங்கள் வந்து ஒரு லொக்கேஷனை செலக்ட் பண்ணும்போது டைரக்டர் மட்டுமே முடிவு பண்ண மாட்டார், ஹீரோக்கள் தான் பெரும்பாலும் முடிவு பண்ணாங்க. தலைவா அங்கே போயிடலாம், அங்கே போனால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும், இங்கே போனால் தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு அவங்க தான் வந்து லொக்கேஷனை பெரும்பாலும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன் டெக்னீஷியனே வந்து இப்போல்லாம் பெரிய ஹீரோக்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு இந்த கேமராமேன் இருந்தால் பெட்டராக இருக்கும், இந்த எடிட்டர் இருந்தால் என் படத்துக்கு நல்லாயிருக்கும், இந்த மியூசிக் டைரக்டர் இருந்தால் எங்கள் காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும், இந்த மாதிரியான கருத்துக்கெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதை தான் டைரக்டர்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த அசர்பைசான் லொக்கேஷனையும் வந்து அஜித்து தான் ஃபிக்ஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி. அதனால் மகிழ் தெரியும் சரி சார் ஓகே அங்கேயே பண்ணிடலான்னு சொன்னதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளவு பிரச்சனைகள் வந்து இயற்கை கொடுக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. நியாயமாக ஒரு லொக்கேஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த டைமில் போனால் இந்த கிளைமேட் பிரச்சனை வருங்கிறது முன்னாடியே வந்து இவங்க சர்ச் பண்ணி பார்த்துருக்கணும். ஆனால் என்னன்னு தெரில, அவ்வளோ பெரிய கம்பெனி, அவ்வளோ பெரிய டீமு, யாருமே அதை பற்றி யோசித்தாங்களா இல்லையா என்னன்னு தெரில, போய் வசமாக மாட்டிக்கிட்டு இன்றைக்கி அந்த படம் வந்து கிட்டத்தட்ட பல மாதங்களாக இழுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு வழியாக ஃபைனலுக்கு வந்துருச்சு. இந்த ஷெட்யூலாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்து இந்த படம் ரிலீஸ் ஆகணுங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். ஃபைனலாக நாம் சொல்ல வர்றது என்னென்னா, அஜித் மாதிரியான பெரிய ஹீரோக்கள் வந்து படங்களை கமிட் பண்ணுறது முக்கியம் கிடையாது. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிற சூழலை வந்து உருவாக்கணும். அதுக்கு முன்னாடியே இந்தந்த இடத்துல நம்ம ஷூட்டிங் பண்ணால் பக்காவாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு ப்ரீ பிளான் எல்லாமே பண்ணணும். அது பண்ணாமல் இருந்ததுனால தான் விடாமுயற்சி வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து சந்திச்சிருக்கு. அஜித்தோட முந்தைய படங்கள் எதுவுமே இந்தளவுக்கு பிரச்சனைகளை பெருசாக சந்தித்ததாக இல்லை. டிலே ஆகிருக்குது, பயங்கரமாக டிலே ஆகிருக்குது. ஆனால் இந்த படம் வந்து டெக்னீஷியனாலவோ ஆர்டிஸ்ட்னாலேயோ டிலே ஆகலை. அது வந்து முழுக்க அந்த லொக்கேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு டிலே. ஸோ அடுத்த படம் குட் பேட் அக்லியாவது அப்படி ஒரு பிரச்சனைகளில் சிக்காமல், அதாவது ப்ராப்பராக சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆனால் உண்மையிலே அஜித் ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய கொண்டாட்டமாக அந்த படம் இருக்கும்.